உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்றாங்கடா சொல்லு. எவ்வளவு அடிச்சுற? எவ்வளவு அடிச்சுற சொல்ல முடியா? சார் என்ன பண்றீங்க? நெஞ்சு தைரியம். அடிக்காதீங்க, நிறுத்துங்க. என்ன சார் இது? சார் எதுக்கு சார் கதிரை அடிக்கிறாங்க? அந்த கார்த்திகை என்ன பண்ணன்னு சொல்ல மாட்டேங்கிறான். அவனுக்கு தான் எதுவுமே தெரியாதுன்னு சொல்றான்ல. கார்த்திகை இவன் துரத்தி அடிச்சது, கொன்னுடுவேன்னு சொன்னது, இது எல்லாத்தையும் பார்த்த சாட்சி நிறைய பேர் இருக்காங்க. சரி சார், இப்போ என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க? விசாரிக்க தானே கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அதுக்கு போட்டு அடிக்கிறீங்க? விசாரணைக்கு ஒத்துழைக்கணும்ல. அதுக்கு அடிப்பீங்களா? உங்களுக்கு அடிக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஹியூமன் ரைட்ஸ்ல உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்னம்மா மிரட்டுறீங்களா? ஹியூமன் ரைட்ஸ்னா உங்களுக்கு மட்டும்தானா? ஒரு பையன் காணாம போயிருக்கான், அவனுக்குலாம் ஹியூமன் ரைட்ஸ் கிடையாதா? சரி சார், கார்த்திகை இவர் தான் ஏதாவது பண்ணியிருப்பாருன்னு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? அதான் மிரட்டிருக்கான்ல. மிரட்னா அவனை கொன்னுடுவாங்கன்னு அர்த்தமா? தாலிடா என்ன எவிடன்ஸ் இருக்கு? சந்தேகப்படுறீங்க அவ்வளவுதானே? நான் கோர்ட்ல இருந்து ஜாமீன் வாங்கிட்டு வரேன். முதல்ல ஜாமீன் வாங்கிட்டு வந்து பேசுங்க. அது வரைக்கும் அவர் மேல கை வைக்கிற வேலைலாம் வேண்டாம். அதுக்கப்புறம் உங்க மேல நான் கேஸ் ஃபைல் பண்ணுவேன். மாயா, ஜாமீன் வாங்கிட்டு வந்து பாத்துக்கலாம் வாங்க. கதிர் பயப்படாத, உன்னை கண்டிப்பா வெளியில கூட்டிட்டு போயிடுவேன். சார் அடிக்காதீங்க, வாங்க போலாம். சார் பெயில் கிடைச்சிரும்ல? சந்தேக கேஸ் தான், கண்டிப்பா கிடைச்சிரும். தனிநபர் ஜாமீன் வாங்கிடலாம். நான் கோர்ட்ல போய் அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜரை பண்றேன். எப்படியும் ஒரு 2 ல இருந்து 3 லட்சம் வரைக்கும் நாம கோர்ட்ல கட்ட வேண்டியது இருக்கும். அவ்வளவு ஆகுமா? ஆமா, அதை மட்டும் அரேஞ்ச் பண்ணிருங்க. ஓகே சார், நான் ரெடி பண்றேன். சரிங்க மாயா, வரேன். 2 ல இருந்து 3 லட்சம் ஆகுமா? ஷோ, என்ன பண்றது? சரி, பெரியம்மா கிட்ட நம்ம சொல்லலாம். ரகுராம், ரகுராம், நீங்க எல்லாம் ஒரு மனுஷங்களா? எங்க குடும்பத்துக்கு இன்னும் எவ்வளவுதான் கஷ்டத்தை கொடுப்பீங்க? ஏய் புவனா, இப்ப எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்க? தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. என் பையனை நீங்க எல்லாருமா சேர்ந்து ஏதோ பண்ணிருக்கீங்க. பசுபதி, உன் பையனை இங்க யார் என்ன பண்ண போறா? நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு வந்து பேசுற. உங்களாலதான் அவனுக்கு ஏதோ ஆயிருக்கு. எப்படி திட்டம் போட்டு கல்யாணத்துல அந்த கதிரை தாலி கட்ட வச்சீங்களோ அதே மாதிரி இப்பவும் அவனை வச்சுதான் கார்த்திகை ஏதோ பண்ணிருக்கீங்க. ஏங்க, நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா எப்படி? இங்க நாங்கள எதுவும் செய்ய சொல்லல. அவனா ஏதாவது செஞ்சானு கூட இங்க யாருக்கும் தெரியாது. அதான் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கல்ல, போலீஸும் வந்து அவனை புடிச்சிட்டு போயாச்சு. நீங்க எதுவா இருந்தாலும் அங்க போய் பாத்துக்கோங்க. நியாயப்படி உங்க மொத்த குடும்பத்து மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணும். புவனா, சொல்றத கேளு, புரியாம பேசாத. கார்த்திக் காணாம போனதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கார்த்திக் நான் என் பையன் மாதிரி வளர்த்தேன். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். என் பையன் கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க. அவன் மட்டும் கிடைக்கல, உங்க குடும்பத்துல ஒரு ஆள் கூட இருக்க மாட்டீங்க. வாமா போலாம். பெரியம்மா, என்ன விஷயம் பெரியம்மா? எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சொல்றேன்.
எதுக்கு பெரியம்மா இந்த மஞ்ச கயிறு? நான் தனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அம்மா தாயே, இன்னும் எவ்வளவுதான் என்ன சோதிப்ப? நான் செஞ்சது மிகப்பெரிய பாவம் தாமா. ஆனா அதுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, நான் ஏத்துக்கிறேன். ஆனா எந்த தப்பும் பண்ணாத என் மருமகனை எதுவும் பண்ணிடாதம்மா. அவன் நல்லபடியா வெளியே வரணும். அதுக்கு பரிகாரமாதான் நான் இப்ப இத பண்றேன். பெரியம்மா, தாலி செயினை கழட்டாதீங்க. இந்த நகையெல்லாம் கொண்டு போய் அடகு கடையில வச்சு காசு வாங்கிக்கலாம். அந்த காசை வச்சு நம்ம கதிரை ஜாமீன்ல எடுத்துடலாம். ஐயோ பெரியம்மா, நகையெல்லாம் வைக்க வேண்டாம். என் அப்பா கிட்ட போன் பண்ணி கேட்டா அவரே அனுப்பிடுவாரு. எதுக்கு நீங்க தேவையில்லாம தாலி செயினெல்லாம் கழட்டுறீங்க? ஐயோ இல்ல மாயா, நீ உங்க அப்பா கிட்ட பணம் கேட்டா அந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் எல்லாரும் தேவையில்லாம திரும்ப உன்னதான் தப்பா பேசுவாங்க. அதான் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அது என்னோடய போகட்டும். என் பொண்ணோட வாழ்க்கைய நான் தான் காப்பாத்தணும். பெரியம்மா ப்ளீஸ் பெரியம்மா, என் பொண்ணு தாலிய காப்பாத்த என் தாலி செயின் உதவுனதா நான் நினைச்சுக்கிறேன். நீ எதுவும் பேசாதடா. வா வா போலாம் வா. பெரியம்மா. வாங்கம்மா, சொல்லுங்கம்மா. எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதான் நாங்க இந்த நகையை அடகு வைக்க வந்திருக்கோம். கொடுங்கம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.